ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் கொண்டாட ஆயத்தமாய் கொண்டு இருக்கிற வேளையிலே சின்னவன் ஆயிரம் என்ற குரூப்பில், பெத்தேல் என்கிற குரூப்பில் நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்த வண்ணமாக இந்த வீடியோ மூலமாய் நாம் பார்க்க போகிறோம். ஆகையால் தொடக்க ஜெபமாக நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, தர்மியான இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, 2000 ஆண்டுகளுக்கு நீர் ஆண்டவரே சுவாமி பிறந்து அநேக ஜனங்களுக்கு நீ வெளிச்சமுள்ள ஒரு பிரபுவாக, சமாதானம் உள்ள பிரபுவாக நீ தோன்றினீர் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே சுவாமி, இன்றைய நாளிலும் ஆண்டவரே சின்னவன் ஆயிரமும் ஆண்டவரே சுவாமி என்ற ஆண்டவரே பெத்தேல் என்கிற குரூப்பில் ஆண்டவரே சுவாமி உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வீடியோ மூலமாய் உம்மை ஆராதித்திருக்கிறார்கள் ஆண்டவரே, உம்மை ஆண்டவரே உயர்த்தி இருக்கிறார்கள் ஆண்டவரே சுவாமி. இந்த பண்டிகை நாட்களில் ஆண்டவரே தகப்பனே, மீண்டுமாக எங்களுடைய உள்ளத்திலும் எங்களுடைய குடும்பத்திலும் ஆண்டவரே நீர் பிறந்து நாங்கள் அநேகருக்கு வெளிச்சமுள்ள ஒரு குடும்பமாக, அநேகருக்கு கனி கொடுக்கிற ஒரு குடும்பமாக நீர் எங்களை மாற்றுவீராக. இதோ ஆண்டவரே இந்த ஆடியோ மூலமாய் உம்மை உயர்த்தின பிள்ளைகளும் ஆண்டவரே சுவாமி, இந்த ஆடியோவை பார்க்கறதான, இந்த வீடியோவை பார்க்கறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே சுவாமி உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக நீ மாற்றுவீராக. அவர்களுடைய வாழ்விலும் நன்மையும் கிருபையும் தொடர நீ கிருபை செய்வீராக. என் தேவனாகிய கர்த்தாவே, இதோ ஆண்டவரே சுவாமி, நாங்கள் ஆண்டவரே எம்மாத்திரம் ஆண்டவரே நீர் எங்களை நினைவு கூர்ந்தீர். இந்த வேளையிலும் நாங்கள் உம்மை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வீடியோ பார்க்கறதான ஒவ்வொருத்தரையும் இந்த வீடியோ மூலமாய் ஆண்டவரே சுவாமி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு உள்ளங்களையும் நீ ஆஸ்வதித்து பெருக செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, என்னுடைய திருச்சபையின் சார்பாக, என்னுடைய அக்கா, அம்மா, அண்ணன், தம்பி அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதித்து பெருக செய்வாராக. ஆமேன். வாசிக்கும்படியான வேத பகுதி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம்
8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். வாசிக்கும்படியான வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். பெத்தேல் சொந்தங்களுக்கு வணக்கம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதிகாரம் 9, வசனங்கள் 2 முதல் 7 வரை. இரண்டாவது வேத பாடம். வாசிக்க வேண்டிய பகுதி ஏசாயா எழுதின நற்செய்தியின் புஸ்தகம், அதிகாரம் 9. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டேன். அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டெரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொன்று என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்பதே. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நன்றி. ஆமென். Feliz
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்போதும் மகிமை உண்டாகட்டும். என் அன்புக்குரிய பெத்தேல் செல்வங்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்நாட்களிலே நாம் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் பிறப்பு அது எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு அவசியமானது. நாம் ஏன் கிறிஸ்துமஸ் பண்டிகையை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுகிறோமா? வெளிநாடுகளிலே, மேலை நாடுகளிலே ஒரு 2 மாதம் கொண்டாடுவார்களாம். அவ்வளவாய் ஒரு சிறப்புமிக்க பண்டிகையாக நாம் இதை ஏன் கொண்டாடுகிறோம்? கிறிஸ்துவின் பிறப்பு அத்தனை முக்கியமானது, அத்தனை அவசியமானது. இயேசு கிறிஸ்து பிறக்காவிட்டால் நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை, மீட்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை, ஏன் பரலோகமே இல்லை. அவருடைய பிறப்பின் நிமித்தமாகத்தான் நாம் இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு தகுதியுள்ளவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இயேசு என்றாலே இரட்சகர். மத்தேயுவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இயேசு ரட்சிக்கிறவர். மந்தை கர்த்தருடைய தூதன் மந்தை மேய்த்து கொண்டிருக்கிறவர்களிடத்திலே, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொன்னார். கிறிஸ்து என்னும் இரட்சகர் சிமியோன் என்ற நம்ம வேதத்திலே பார்க்கின்றோம். சிமியோன் இயேசு தேவாலயத்திலே இயேசு கிறிஸ்துவை தன் கைகளிலே ஏந்தி, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். இயேசு இரட்சண்யம். 84 வயது விதவை தேவாலயத்திலே அமர்ந்து இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்த அந்த லேடி எருசலேமிலே ரட்சிப்புக்காக, மீட்புண்டாக காத்திருந்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவருடைய அவரை குறித்து புகழ்ந்து பேசினாள் என்று பார்க்கிறோம். அப்படி என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இல்லாமல், அவருடைய பிறப்பு இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அவருடைய நாமம் அவ்வளவு மகத்துவமானது. இயேசு கிறிஸ்துவின் நாமம், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்போஸ்தலர் 4:12, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. வானத்தின் கீழே எந்த ஒரு தெய்வம் என்று சொல்லப்படுகிற யாதொன்றுக்கும் வல்லமை கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே, அவர் ஒருவரே, அவருடைய நாமம் மூலமாக மட்டுமே ரட்சிப்பு உண்டு. ரட்சிப்பு இல்லாமல் நாம் பரலோக ராஜ்யம் செல்ல முடியாதே. நிக்கோதேமுவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். எத்தனை அழுத்தம் திருத்தமாக அது சொல்லப்படுகிறது. மறுபடியும் பிறத்தல் என்பது ரட்சிப்பு. கிறிஸ்து நமக்குள்ளே பிறப்பது, கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்வது, நம்முடைய பழையவைகள் எல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிதாகி நம்முடைய இயற்கை சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள், இயற்கை குணங்கள் எல்லாம் மாறி கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள் இருப்பது. இயேசு கிறிஸ்து நமக்குள் பிறப்பாரானால் அவருடைய சுபாவம் நமக்கு வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தோடு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது, அதுதான் நமக்கு அதிக முக்கியம். அது அப்படியானால் மட்டுமே நாம் பரலோக ராஜ்யம் செல்ல முடியும். எமிலன் ஒரு அழகான பாட்டு எழுதியிருப்பார். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த அற்புதம் நடந்த கதை நடந்தது என் உள்ளத்திலே, நம்பவும் முடியவில்லை, அனுபவம் புதுமையதால், நடத்தியவர் தேவன், நடந்தது என் உள்ளத்திலே. எத்தனை அருமை!
அந்த அந்த அனுபவம் வந்து ஒரு புதுமையா, அந்த ரட்சிப்புக்குள் வந்த பிறகு நம்முடைய அனுபவம் வந்து ரொம்ப புதுமையா இருக்கும். எல்லாமே புதிதாகத்தான் தெரியும். அந்த வாழ்க்கை வந்து அவ்வளவு சந்தோஷமானது. அவ்வளவு நிம்மதியை கொடுக்கக்கூடியது. உலகம் கொடுக்கக்கூடாத, உலகம் எடுக்கக்கூடாத தேவ சமாதானம் நம் இருதயத்தை நிரப்பும். அந்த சமாதானத்தை அந்த நமக்குள் வாழும் இயேசு கிறிஸ்து மட்டுமே கொடுக்க முடியும். இந்த உலகத்திலே வேறு எதுவும் தர முடியாது. வேதத்திலே தெள்ளத் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை நாம் சுதந்திரிக்க வேண்டியது எத்தனை அவசியம்! அந்த அப்படிப்பட்ட ஒரு இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையற்றிருப்போமானால் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியும்? கர்த்தர் பாருங்க எவ்வளவு அற்புதமாக செய்திருக்கிறார். பெத்தேல் என்னும் ஒரு தேவனுடைய வீட்டை உருவாக்கி அங்கே ஒரு தரிசன பிதாவை சாமையா மிஸ்டர் பி சாமுவேல் என்ற ஒரு தகப்பனை அந்த ஸ்தாபனத்திலே வைத்து அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, ஐசாயா 60:22, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்ற ஒரு தரிசனத்தையும் கொடுத்து, ஒரு மோட்டோ, நோ ஜீசஸ் அண்ட் லெட் ஹிம் பி நோன் டு அதர்ஸ், இயேசுவை அறி, மற்றவர்களுக்கு அறிவி. எந்த ஒரு காரணத்துக்காக, எவ்வளவு உன்னதமான தரிசனத்தோடு கூட பெத்லைட்ஸ் ஆகிய நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்கள். பெத்தலைட்ஸ் வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட, அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட, அவருக்காக அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகள். விசுவாசம் அடிக்கடி சொல்வார், விஸ்வாசம் என்ற ஒரு பெத்தேல் தம்பி ஒடஞ்சத்திரத்திலே நல்ல ஒரு சர்ச்சை நடத்துகிறாரு, ஊழியம் செய்கிறாரு. அவர் பெத்தேலுக்கு வந்து நல்ல மீட்டிங்ஸ் நடத்துவார். அவர் எப்பொழுதுமே சொல்வார், ஊழியத்திற்கென்று ஒரு அழைப்பு நமக்கு தேவையில்லை. ஏனெனில் நாம் அழைக்கப்பட்டு தான் பெத்தேலுக்கு வந்தவர்கள். நமக்கென்று ஒரு ஊழிய அழைப்பு கிடையாது. இப்போ நான் இருக்கிறேன் என்றால் எனக்கு பெத்தேல் ஊழியத்துக்கென்று ஒரு அழைப்பு இருந்தது. அந்த அழைப்பை நான் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் அது ஒரு தனியாகத்தான் சொல்ல முடியும். இப்பொழுது அதற்கு நேரமில்லை. அப்படி அழைப்பு என்று கர்த்தருடைய பணியை செய்வதற்கென்று ஒரு அழைப்பு உண்டு. ஆனால் பெத்தேல் பிள்ளைகள் அழைக்கப்பட்டு தான் பெத்தேலுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த நாட்களிலே பெத்தேல் அட்மிஷன் நடக்கும் பொழுது திரளான பேர் வந்திருப்பார்கள். திரளான மக்கள் தங்கள் குழந்தைகளை சேர்த்து கொள்ளும்படி அப்படியே கெஞ்சுவார்கள். பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. எப்படி பெத்தேலில் அட்மிஷன் போடப்பட்டார்களோ அவர்களுடைய அதே நிலைமையிலே உள்ள எத்தனையோ பேர் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் பெத்தேலில் அட்மிட் பண்ணப்பட்டார்கள். இவ்விதமாக உருவாக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்கென்று உருவாக்கப்பட்டார்கள். எத்தனை அற்புதம், எத்தனை பாக்கியம், எத்தனை ஆச்சரியமான ஒரு அற்புதமான ஒரு வளர்ப்பு உங்களுக்கு. இப்படி இதிலே பாருங்க, சாமையா ஆண்டுதோறும் குற்றாலத்தில் வைத்து 3 நாள் கேம்ப் நடத்துவார். ஜெயம் கொள்வோர் முகாம். இதற்கென்று லட்சக்கணக்கிலே பணத்தை செலவிடுவார். அதற்கென்று பட்ஜெட் போடப்பட்டு அந்த 3 நாட்களும் பிள்ளைகள் ரட்சிப்பின் வாழ்க்கைக்குள் வந்துவிட வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நல்ல தேவ பிள்ளைகளை கொண்டு வந்து மிக நேர்த்தியாக கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளப்படும், ஜெபம் செய்யப்படும், அப்படியே என்ன சந்தியா நடத்தப்படும். அதிகாலையில் 5 மணிக்கு போய் அருவியிலே குளித்து விட்டு அப்படியே நாங்கள் அந்த லாட்ஜுக்கு வர முடியாது. எல்லோரும் அங்கே தனித்தனியாக சென்று விட வேண்டும். வேதத்தை கையில் வைத்திருக்க வேண்டும், தனியாக ஜெபிக்க வேண்டும். எவ்வளவு அருமையாக அந்த நாட்கள் இருக்கும். அதிலே ஒப்பு கொடுத்த எத்தனையோ பேர் இன்று கர்த்தருடைய பணியை செய்கிறார்கள். எவ்வளோ பேர் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் ஆண்டோடைய பணியை செய்வார்கள். ஒப்பு கொடுத்தவர்களுக்காக ஸ்பெஷல் கேம்ப் வேற நடத்தப்படும். எவ்வளவு அருமையாக கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். இது யாருக்கு கிடைக்கும்? இது யாருக்கு கிடைக்கும்? கர்த்தர் நமக்கு கொடுத்தார். பெத்தேல் பிள்ளைகளை உருவாக்குகிறவர்களுக்கு, அதாவது ஸ்டாஃபுக்கு,
10 நாள் கேம்ப், 3 டேஸ் கேம்ப் வைத்து அவர்களை உருவாக்குவதற்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டுமே. அப்படியெல்லாம் நடந்தது. எத்தனை ஆச்சரியம்! உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபை யாருக்கு கிடைக்கும்? ஆனால் இன்று சில வேதனையான காரியம், எத்தனையோ பேர் பின்வாங்கி போயிருக்கிறார்கள். துணிகரமான பாவத்திலே இருக்கிறார்கள். இதற்கு சாக்குப்போக்கு குடும்ப சூழ்நிலை, அப்படி ஒரு விக்கிரக வணக்கத்தில் போக வேண்டியதாயிற்று. இப்படி சாக்குப்போக்கு சொல்ல வேண்டியதில்லை. உனக்குள் பெத்தேலில் நீ அறிந்த இயேசு கிறிஸ்துவை வைத்திருப்பாயானால், நன்றாக ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய புருஷனோ, உன்னுடைய மனைவியோ, உன்னுடைய குடும்பத்தினரோ கிறிஸ்துவுக்குள் வர முடியும். சாக்குப்போக்கு சொல்வதற்கு முடியாது. நீ இந்து மேரேஜ் பண்ணினாலும் கூட கிறிஸ்தவ குடும்பமாக வாழ முடியும். நம்முடைய ஜெபத்திலே அது இருக்கிறது. தயவு செய்து எல்லாரும் சிந்தித்து பாருங்கள். அதே சமயத்திலே கர்த்தருடைய பணியை நல்ல ரெவரண்டாக, இவாஞ்சலிஸ்டாக, மிஷனரிகளாக, நல்ல ஊழியர்களாக இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையிலே ஊழியத்தை செய்கிறவர்கள், இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் நடத்துகிறவர்கள், எவ்வளவோ விதமாக ஊழியங்களை செய்கிற கர்த்தருடைய தாசர்களும் உண்டு. நல்ல ஜெபிக்கிறவர்களும் உண்டு. ஜெப வீரர்களும் உண்டு. அதே சமயத்தில் இப்படி பின்வாங்கி போனவர்களும் உண்டு. கண்டிப்பாக காணாமல் போன ஆடுகளாகி அவர்கள் மந்தையில் சேர்க்கப்பட வேண்டுமே. நான் அனுதினமும் ஜெபிக்கிறேன் இதற்காக. கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு திரும்பி பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்று எவ்வளவு தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார். நாம் ரட்சிப்பின் வாழ்க்கைக்குள் வராவிட்டால் நாம் வாழ்ந்து பயன் என்ன? இவ்வளவாய் செலவிடப்பட்டு நேர்த்தியாக உருவாக்கப்பட்டீர்களே. நான் அதிகமாக கர்த்தருடைய கிருபையினாலே 38 ஆண்டுகள் பெத்தேலிலே சேவை செய்ய கர்த்தர் என்னை அழைத்தார். நான் அதிகமாக கண்ணீர் சிந்தி ஜெபிப்பேன். அதிகமாக பிள்ளைகளுடைய நேம்ஸை எழுதி வைத்து ஜெபிப்பேன். எவ்வளவாய் ஜெபித்திருப்பேன். தேவன் ஒருவரே அதை அறிவார். எத்தனையோ காரியங்களை கடந்து நான் ஒரு கர்த்தர், நான் ஒரு பேதை, ஒரு திறமை வாய்ந்தவள் அல்ல, தாளந்துகள் படைத்தவள் அல்ல. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பேதைகளை தானே தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்தெடுத்து நான் பெத்தேலில் சேவை செய்தேன். கர்த்தர் எவ்வளவு அற்புதமாக செய்தார். பெத்தேல் என்னுடைய உயிர். பெத்தேல் பிள்ளைகள் என்றால் நான் என் குடும்பத்தினரை விட அவர்கள்தான் நேசிப்பேன். அவர்களோடு கூட இடைப்படுவது, அவர்கள் என்னிடம் பேசினால் நாங்கள் அதிக நேரம் பேசி சந்தோஷமாக இருப்போம். அதுதான் முக்கியம். அப்படியே இப்போ அனைத்து பெத்தலேட்ஸும் ஆயிரமான பிள்ளைகள் எப்படியாவது அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்க வேண்டும். சுதந்திரித்து கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட வேண்டும். தயவு செய்து நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து பிறப்பை நாம் சந்தோஷமாக கொண்டாடுவோமாக. ஜெபிப்போம். இயேசுவே, இயேசுவே, ஏசப்பா, எப்படியாவது நீர் அருமையான உமக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட, உமக்கென்று உருவாக்கப்பட்ட இந்த பெத்தேல் பிள்ளைகள், அழைக்கப்பட்ட, தேர்ந்தெடுக்கப்பட்ட, உமக்கென்றே உருவாக்கப்பட்ட அனைத்து பிள்ளைகளும் உம்மண்டை வர வேண்டும் அப்பா. ஊழியம் செய்கிறவர்கள் இன்னும் நன்றாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். கடைசி நிமிஷத்திலே இருக்கிறோம், கடைசி காலத்திலே இருக்கிறோம். உம்முடைய ரகசிய வருகை அதிசீக்கிரத்தில் இருக்கிறதே. நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக எச்சரிப்போடு எங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள, ரட்சிப்பை காத்துக்கொள்ள, அனுதினமும் ரட்சிக்கப்பட, அனுதினமும் மனம் திரும்ப நீர் உதவி செய்யுங்க இயேசப்பா. இதோ இப்பொழுதே ரட்சணை நாள். நாங்கள் எப்படியாவது ஆண்டவரே ரட்சிப்புக்குள் வந்துவிட வேண்டும். அனைத்து பிள்ளைகளும் ரட்சிப்புக்குள் வந்துவிட வேண்டும். ஒருத்தர் கூட கெட்டுப்போது உமக்கு சித்தம் இல்லை. கர்த்தர் இறங்கும். இயேசுவே நீர் இறங்கும். இயேசுவே நீர் இறங்கும். உமக்கே துதி, கனம், மகிமை ஏறடிக்கிறோம். எங்கள் மூலம் உம்முடைய நாமம் மேலும் 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 மகிமை அடைய வேண்டும். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Wish you a happy Christmas, Merry Christmas and a prosperous New Year. Thank God.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மீகா 5ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்புக் கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோட கூட திரும்புவார்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மீட்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். வாசிக்கும்படியான தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான். கர்த்தத்துவம் அவன் தோள் மேல் இருக்கும். ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக தேர்ந்து கொள்ளப்பட்ட 4ஆம் வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் வரை. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்தில் தேவனாலே அனுப்பப்பட்டாள். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டின் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார்.
ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனைக் கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனே அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் இன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக் கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டார். பாடம் முடிந்தது. Psalm 91. Whoever dwells in the shelter of the Most High will rest in the shadow of the Almighty. I will say of the Lord, He is my refuge and my fortress, my God whom I trust. Surely He will save you from the fowler's net and from the deadly pestilence. Surely He will save you from the fowler's net and from the deadly pestilence. He will cover you with His feathers, and under His wings you will find refuge. His faithfulness will be your shield and rampart. You will not fear the terror of night, the arrow that flies by day, nor the pestilence that stalks in the darkness, nor the plagues that destroy at midday. A thousand may fall at your side, 10,000 at your right hand, but it will not come near you. You will only observe with your eyes and see the punishment of the wicked. If you say, the Lord is my refuge, and make the Most High yours dwelling. Christmas, Christmas, வந்தாச்சு. New dress தச்சாச்சு. பரட்சணை கிடைக்கும், பரிசுகள் கிடைக்கும். மனசுக்கு கொண்டாட்டம் வந்தாச்சு. எங்கள் மனசுக்கு கொண்டாட்டம் வந்தாச்சு. Happy, happy Christmas. Merry, Merry Christmas. Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart rejoice in Him. And heaven and nature sing. And heaven and nature sing. And heaven and nature sing. Joy to the world, the Savior reigns. Let men their songs employ. White fields and blood, broad hills and plain. Repeat the song in joy. Repeat the song in joy. Repeat the song in joy. He rules the world with truth and grace, and make the nations rule. And glories all with righteousness, and wonders of His love, and wonders of His love, and wonders of His love. Happy Christmas! Happy Christmas! Peace on earth. லூக்கா
2:14. பூமியிலே சமாதானம். சமாதானம் என்பது கிறிஸ்து இயேசுவினுடைய ஆவியானவரோடு சமாதானமாயிருப்பது. அவருடைய ஆவி ஞானம் உள்ளது, ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளது, ஆலோசனை, கர்த்தர், பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுதல். எசாயா 11:2 படி இந்த ஆவியோடு நமக்கு சமாதானம் இருக்க வேண்டும். இறங்கி வந்த ஆவியானவர், நம்மை சுத்திகரிக்கிற ஆவியானவர், சாட்சி கொடுக்கிற ஆவியானவர், வெளிப்பாடு தருகிற ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், நம்ம டிசிப்ளின் பண்ணுகிறவர். இப்படிப்பட்ட கூறுகளை கொண்ட இந்த ஆவியோடு, தேவ ஆவியோடு நமக்கு சமாதானம் இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த பீஸ் ஆன் எர்த் வாய்ப்பு. அடுத்தது பீஸ் வித் த வேர்ட் ஆஃப் காட். எபிரேயர் 4:12 படி வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது வாழுகிற வார்த்தை, ஆக்டிவ் உள்ளது, ஷார்ப்பர், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீர கணுக்களை ஊடுருவி பாய்கிறது. இதற்கு சம முக்கியத்துவம் கொடுப்பதற்கு. அதிலே நமக்கு சரி என்று சொல்லும் அளவிற்கு சமாதானம் வேண்டும் தேவ வார்த்தையிலே. அது நம்முடைய உட்கூறுகளையும் ஆராய்ந்து அறியும் போது இடமளிக்க வேண்டும். அது நெருப்பாக நம்மை சுட்டரிக்கும் போதும், சுத்தியலை போல நம்மை தட்டி டிசிப்ளின் பண்ணும்போதும், அவருடைய வார்த்தை முழு சத்தியம், முழு ஆரோக்கியம் தரும் ட்ரூத் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளவும், ஆண்டவருடைய சித்தத்தை அவருடைய வார்த்தையின் மூலமாகத்தான் கற்றுக்கொள்ளுகிறோம் என்ற அந்த சமாதானத்திற்குள் வருவதும் முக்கியம். இந்த தேவ வார்த்தை 2 தீமோத்தேயு 3:16 படி நம்மை இன்ஸ்பயர் பண்ணுகிறது. சரியான ட்ரைனிங், நீதியின் பாதையில் நல்ல கரெக்ஷன், நல்ல எக்யூப், எல்லா நன்மையின் காரியங்களிலும் நன்மை செய்வதற்கும். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் இந்த வேர்ட் ஆஃப் காடில் அடங்கி இருக்கிறது. இது நமக்கு உறவு கொள்ளும்போது டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்க வேண்டும். there should be peace with the word of God. அடுத்ததாக peace with believing in prayer. ஜெபிக்கிறோம், ஜெபத்திலே peace in believing நமக்கு வேண்டும். அவருடைய நாமத்திலே நாம் கேட்கும்போது அவர் அதை செய்கிறார். யோவான் 14:13 படி ஆங்ஸியஸாக இருக்கக்கூடாது. அவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு சமாதானத்தோடு காணப்பட வேண்டும். அவருடைய வார்த்தையை சொல்கிறது. அப்படி நாம் செய்யும்போது நம்முடைய இருதயமும் மனமும் சமாதானத்தினாலே ஆட்கொள்ளும். அப்படிப்பட்ட ஜெபம், பீஸ் இன் பிலீவிங் இன் ப்ரேயர், ஃபெய்த் இன் ப்ரேயர் நமக்கு அவசியம். கடவுள் இருக்கிறார், கூடவே வாழுகிறார், ஆன்சர் பண்ணுகிறார், நான் கேட்டதற்கு என்ற அந்த நிலையிலே ஏற்படுகிற உன்னதமான சமாதானம், சந்தேகமற்ற சமாதானம் நமக்குள்ளே வேண்டும். ரெஸ்டோர் பண்ணுவது ஜெபத்திலே இன்னும் எஃபெக்டிவாக நம்மை காத்துக்கொள்ளும், நல்ல ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்டை தரும். அப்படிப்பட்ட பீஸ் இன் பிலீவிங் ப்ரேயரில் வேணும். அடுத்தது பீஸ் வித் ஹியூமன் அண்ட் நேச்சர். சுற்றி இருக்கிற மக்கள், நேபர்ஸ், குடும்பம், திருச்சபை, மிஷன், இவைகளிலே அவர்களோடு கொண்டுள்ள தொடர்பிலே கடனாளிகளாக இருப்பார்கள் என்று கண்டுபிடிப்போம் என்றால் அவர்கள் கடனை தீர்க்க வேண்டும், பீஸ் மேக்கர்ஸாக இருக்க வேண்டும். அதை நம்முடைய சமுதாயத்திலும் தேசத்திலும் செய்ய வேண்டும். அந்த ஒப்புரவாகுதலை குடும்பத்தில் ஆரம்பித்து திருச்சபையில் கொண்டு மிஷனில் கொண்டு வந்து கம்யூனிட்டியில் இந்த ஒப்புரவாகுதலை கொண்டு வர வேண்டும். பீஸ் வித் ஹியூமன் மிகவும் முக்கியம். ராஜாக்களுக்காகவும் அதிகாரங்களுக்காகவும் ஜெபம் பண்ணி அந்த சமாதானத்தை வருவிக்க வேண்டும். பீஸ் வித் நேச்சர், நம்மை சுற்றி இருக்கிற இந்த இயற்கை டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக தவித்திருக்கிறது.
அதுக்கு நாம் என்ன செய்கிறோம்? அதை கன்ஸ்ட்ரக்டிவாக பார்க்கணும். டெஸ்ட்ரக்டிவ் மோடில் அதை நாம் அணுகக்கூடாது. எல்லா விதமான பொல்யூஷனுக்கும் நாம் காரணமாகிவிடக்கூடாது. இந்த நேச்சர் நாம் இல்லாமல் வாழலாம், ஆனால் நாம் இந்த நேச்சர் இல்லாமல் வாழ முடியாது. ஆகவே இயற்கைக்கு அனுசரணையாக, அழிவின் பாதையில் அல்ல, இயற்கையை பாதுகாப்பின் அந்த உன்னதமான பாதையிலே சமாதானத்தோடு வாழ வேண்டும். Peace with the Spirit of God and the Word of God. Peace in believing in prayer. Peace with human and nature. ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக பீஸ் ஆன் எர்த், தேவ சமாதானம் உங்களையும் என்னையும் இப்படி பூமி முழுவதும் நிரம்பி இருப்பதாக இந்த நாட்களிலே கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். வாசிக்க வேண்டிய பாடம் 5. அதிகாரம் லூக்கா 2:1-7. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுந்தப்பட வேண்டுமென்று அகசியானால் கட்டளை பிறந்தது. சீரிய நாட்டிலே சீரனியா என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடியே குடிமதிப்பொழுதுபடிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தன் தாவீது வம்சத்தானும் குடும்பத்தனமாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியான நியாயமாக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிக்க பொழுதும்படிக்கு கலிலேய நாட்டினுள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேய நாட்டினுள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவளிடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாமல் படியினால் பிள்ளைகளை துணியில் சுற்றி முன்னிலே கிடத்தினான். வாசிக்க வேண்டிய பாடம் வாசிந்து முழுந்தாயிற்று. பூமி தந்தாரே சுவாமி, இயற்கையோடு வாழ பழகு. சின்ன சின்ன குயிலின் கீதம் கூ கூ கூ, மயிலின் ஓட்டம் ஹா ஹா ஹா, நதியின் ஓட்டம் ஜில் ஜில் ஜில், கிளியோசை கிக்கி கிக்கி கி. சின்ன சின்ன பாப்பா சுச்சு பாப்பா, இயற்கைதான் கொள்ளை அழகு. சுற்றும் இந்த பூமி தந்தாரே சுவாமி, இயற்கையோடு வாழ பழகு. ஏதேன் தோட்டம் டம் டம் டம், பண்படுத்த வேண்டும் டும் டும் டும். பாதுகாத்தால் இன்பம் பம் பம் பம், எங்கும் இங்கும் பம் 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 பம். சின்ன சின்ன பாப்பா சுற்றும் பாப்பா, இயற்கைதான் கொள்ளை அழகு. சுற்றும் இந்த பூமி தந்தாரே சுவாமி, இயற்கையோடு வாழ பழகு. ஓசோன் ஓட்டை டை டை டை, மாசிந்து துசிந்து வை வை வை, வேதத்தின் படியை செய் செய் செய், பண்படுத்தி வை 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 வை. சின்ன சின்ன பாப்பா சுற்றும் பார்ப்பா, இயற்கைதான் கொள்ளை அழகு. சுற்றும் இந்த பூமி தந்தாரே சுவாமி, இயற்கையோடு வாழ பழகு. Vanda, Vanda, Vanda,
வாசிப்பதற்கு கொடுக்கப்பட்ட 6ஆம் வேத பாடம் லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 தொடங்கி 16 முடிய. லூக்கா 2ஆம் அதிகாரம் 8 தொடங்கி 16 முடிய. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த ஜனமே பரமசனியின் தீரர்கள் அந்த தூதனுடன் தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தது. தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப் போவான். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. நான் என் வில்லை மேகத்தில் வைத்து அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். ஒன்றையும் அதனாலாவது பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரில் ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். கர்த்தரோ யோசேப்போடு அவன்மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவர் உடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படுத்தினார். ஆதலால் நீ போ, நானும் தாயோடு பேச வேண்டியது. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் வழியாக பெத்தான் கடலிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்த்திக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசிகமானி பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அந்த புறா அந்த புறா
அந்த ஒரு ஒளியும் மத்தியில்லை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தார். கர்த்தருடைய தூதனானவன் நமக்கு கற்பித்த பராக்கிரமம் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் இருப்பார். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளை நாட்டுமா அவனுக்குள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாங்குவேன். கர்த்தாவே நீ ஏன் கலங்கி? கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். பரிசுத்தவான்களுடைய குறியீடில் அவர்களுக்கு உதவி செய்யும். அந்நியரை உபசரிக்க நாடுகிறோம். கர்த்தர் என் சின்ன சிறு சுடனே என்னரும் தவமே மன்னர் மன்னவனே உன்னத திருவே காடுண்டு நரிக்கு கூலிகளும் உண்டு கூடுண்டு பறவைகளுக்கு பாடுண்டு உமக்கு மனித குமாரனை வீடுண்டு உந்தற்கு தாரணி துயர்கள் துன்பங்கள் நீக்க காரணம் நீரனிரோ கோரம பகைகள் வரச்சுமைகள் தீரமரு தனிரோ சின்ன சிறு சுதனே என்னருந்தவமே மன்ன மன்னவனே உன்னத திருவே சுற்றம் தந்தை மற்றும் அனைத்தும் முற்றிலும் நீரல்லவோ குற்றம் துடைக்க பற்றினை நீக்க உற்றவர் நீரல்லவோ பாசமாய் வந்து காசினை மீட்ட நீசமுள்ள இயேசுவே நீச சிலுவை தொங்க பிறந்த தாசரின் தாவரமே சின்னம் சிறு சுதனே என்னருந்தவமே மன்னர் மன்னவனே உன்னத திருவே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14ஆம் வசனம் வரை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான்.
அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேராவனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். Hi everyone, I'm Rachel Hudson. I'm studying 4th standard. Now I'm gonna say our Bible words. And she will bring forth the Son, and you shall call him Jesus, for he will save his people from their sins. Matthew chapter 1:21. I wish you a Merry Christmas and a Happy New Year. Thank you. Oh!
நேசிக்கிற நல்ல தகப்பனே, வார்த்தையாய் இருந்த நீர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ண நீர் வந்தவரே, இப்படிப்பட்ட கிறிஸ்மஸ் காலங்களை நாங்கள் சந்திப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். நீர் மானிடனாக பிறந்த அந்த மகா பெரிய வாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். நீர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து எங்களுடைய வாழ்வின் அலங்கோல சூழல்களை நீர் ஆண்டவரை மாற்றி அழகுபடுத்தினீரே. பாவத்தில் வீழ்ந்து கிடந்த மனித குலத்தை நீர் மீட்டெடுத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கன்னியின் வயிற்றில் பிறந்த எங்கள் அன்பு தெய்வமே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக இவ்விதம் நீர் பிறந்த அந்த மகா பெரிய பாக்கியத்திற்காக மீண்டும் நன்றி பாராட்டுகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே உங்களுடைய அன்பை நீர் வெளிப்படுத்தி காண்பித்தீர். அந்த அன்பிலே நாங்கள் வளர்ந்து பெருக, அந்த அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்க, எல்லார் மத்தியிலும் ஆண்டவரே உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் எப்பொழுதும் இருக்கட்டும். உம்மிலே நாங்கள் பெருகவும், உம்முடைய கிருபையை நாங்கள் அனுதினமும் பெற்று மகிழ்ந்து வாழவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. தேவனுடைய பராமரிப்பின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு ரட்சகரின் பேரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியாருடைய ஐக்கியமும் சகவாசமும் நம் அனைவரோடும், நம் வீட்டு மக்கள் ஒவ்வொருவரோடும், அருமையான திருச்சபை மக்கள் யாவரோடும், நம்முடைய ஐக்கியத்தின் ஒவ்வொருவரோடும் இன்றுமென்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். உங்கள் அனைவருக்கும் அன்பான கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாட்களிலே சின்னவன் ஆயிரமும் சிறிதும் வளர்த்த ஜாதியும் என்ற வசனத்தின் அடிப்படையிலே நாம் எங்கேயோ பிறந்து வளர்ந்தாலும் தேவன் நம்மளை ஒவ்வொரு குடும்பமாக இணைத்திருக்கபடியால் தேவனை ஆராதிக்கிறேன், சோதரிக்கிறேன். குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் ஒன்றிணைந்து தேவனுக்கு பயன்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் மற்றும் தொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தம்மை மூலம் ஆஸ்வதிப்பாராக. இதை தொடர்ந்து வருஷங்களை நன்மையினால் முடிச்சுட்டு இருக்கிற தேவன் தாமே உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் நன்மையினால் தேவன் உங்களை வழிநடத்தும்படியாக நாம் ஒன்றாக சேர்ந்து உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஒவ்வொருவரையும் ஜெபித்து தாங்கிக் கொள்ளும் தேவத்தை மாஸ்டருக்காக மகிமை உண்டாட்டும். தேங்க்யூ.